வணக்கம். நான் உங்கள் தமிழன், தேவ் ப்ரமோட்டர் அண்ட் டெவலப்பர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இடம் தேவ் ஃபார்ம்லேண்ட், மென்மந்தே கிராமம், வந்தவாசி தாலுகா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மொத்தம் 35 சென்ட், 20 லட்ச ரூபாய் டோட்டல் அமௌண்ட்டு. இல்லை ஃபுல் ஃபின்சிங் வித் கேட்டு, வாட்டர் பைப்லைன், 2 சைடு ரோடு, கோகனட் ட்ரீ, மகோகனி, கொய்யா மரம், சப்போட்டா, லெமன் ட்ரீ, மேங்கோ மரம் எல்லாமே இருக்குது. அதில் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரீ பட்டா ட்ரான்ஸ்ஃபர், 1 இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணித்தரோம். ஆல்ரெடி நான் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஊர் ஒட்டின மாதிரியே சைட்டு. ஆல்ரெடி இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 35 சென்ட்டு அண்ட் ஆல்ரெடி ஆப்போசிட்டில் 24 சென்ட், 22 சென்ட், 29 சென்ட் அண்ட் 30 சென்ட் எல்லாமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணலாம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அனுப்புகிறேன். அண்டு தொழிற்பேடு கூட்டுறவுலேருந்து நம்மளோட சைட் வரையும் பார்த்தீங்கன்னா ரோடுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இது வந்து ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோட் ஃப்ரண்டேஜ். அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18 அடி ரோட் ஃப்ரண்டேஜ். ஸோ 2 சைடுமே ரோடு இருக்குது. இது வந்து ஒரு எல் ஷேப் மாதிரி இருக்கும் லேண்டு. முன்னாடி வந்து ஒரு 16 சென்ட்டும், பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 சென்ட்டும். டோட்டல் வந்து 35 சென்ட், 2 சர்வே நம்பர், நஞ்சை நிலம், ஊர் பேக் சைட்லேயே நம்மளோட சைட்டு. இது வந்து கொய்யா மரம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைன் போதும், அதனால தான் இதோட ரேட்டு கம்மி. இல்லைனா வந்து மினிமம் 25 லட்ச ரூபாய்க்கு தாராளமாக வந்து இந்த இடம் வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஊர் ஒட்டின மாதிரியே வீடுங்க பேக் சைடே இந்த இடம் இருக்குது. அந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க தான் எல்லாமே இருக்கும். பின்னாடி கொய்யா மரம் எல்லாமே இதெல்லாம் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆல்ரெடி நான் இந்த இடத்துல இந்த மரத்துலேருந்தே நான் ஒரு 50 காய் மினிமம் எடுத்திருப்பேன் போன இயரில், அதாவது ஒரு நவம்பர் டிசம்பரில். இப்போ வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 24 தென்னை மரத்துக்கு இருக்குது. இது ஒரு மாங்காய் மரம் நல்லா வந்து இப்போ வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயரில் வந்து ஒரு 4-5 மாங்காய் காய்க்கும். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் போச்சுன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது எல்லாமே ஹைப்ரிட் மரங்க தான். இப்போ நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மரம் தான். கொய்யா மரம், காய் காய்ச்ச மரம். ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயெல்லாம் காய்ச்சதுனால தான் வந்து பூ பூத்துருக்கும் பாருங்கள். இது அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையில் வந்து நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஹீல்டு எடுக்கிற மரங்கள். அண்டு தென்னை மரங்கள் சின்ன சின்ன தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 மரம் தான் இருக்கும். மற்ற எல்லாமே பெரிய தென்னை மரங்கள் இருக்கும். எல்லாமே ஹைப்ரிட்னால சீக்கிரம் வந்து நம்மளுக்கு மகசூல் தர ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்து அதோர்களுக்கு பாருங்கள், அதெல்லாம் வந்து நல்ல பெரிய மரங்களே இருக்கும் அந்த இடத்துல. இது எல் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த காம்பவுண்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுங்க கண்டினியூஸாக இருக்கும். அண்டு ரோடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் இதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர் எல்லாமே கொடுத்துருக்கேன். ரோடோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்டு லொக்கேஷன், உங்களுக்கு லொக்கேஷனும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லொக்கேஷன் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கால் பண்ணலாம். இதெல்லாம் வந்து தென்னை மரங்கள். நான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். செவ்வல் நீர் அண்டு பச்சை மரம் அதெல்லாம் பேக் சைடில் இருக்கு பாருங்கள். அதெல்லாம் வீடு. அந்த வீடுக்கு பின்னாடி தோட்டம், அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இடம். ஸோ வந்து ஊர் ஒட்டினா மாதிரி தான் சைட்டுன்றதுலாம் கண்டிப்பாக வந்து நல்லாவே உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஃபார்மில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஒட்டின மாதிரி சைட்டுங்க இருக்காது. இது அழகாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம முன்ன போட்டுருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து இப்போ நான் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்க்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே பூ பூத்துருக்குது, காய் காய்ச்சதுலாம் வந்து நிறைய நான் எடுத்துகிட்ருக்கேன் நான் ஆல்ரெடி. அதனால நான் க்ளீனாக நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அது கொய்யா மரம். இது சப்போட்டா வந்து அரௌண்ட் வந்து இதில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 காய் எடுத்தாச்சு போன வருஷமே. இப்போ வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த செடி அந்த பேக் சைடில் இன்னொரு செடி இருக்குது. இதெல்லாம் சப்போட்டாவில் வந்து சூப்பராக வந்து எல்லாமே காய்க்க ஆரம்பிச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டினுக்கிறதுல மினிமம் 70 காய்க்காவது மினிமம் இருக்கும். ஒரு 60லேருந்து 70 காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன செடியிலே இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 or 3 இயர்ஸில் வளர்ந்ததுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கடைக்கே வந்து நம்ம கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா வந்து நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல இந்த நிலத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா வந்து ரொம்ப சூப்பராக வருது. சப்போட்டா, மாங்காய் மரம் இதெல்லாம் வந்து சூப்பராக வளருது. மகோகனின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இருக்கிற ஸ்டேஜில் 10 வருஷம் மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60,000லேருந்து 80,000 வரையும் போயிருக்கு பாருங்கள். சப்போட்டா இது நல்ல ஒரு பெரிய காயவே காய்ச்சிருக்கு. எல்லாமே இந்த மரத்துலேயும் வந்து ஒவ்வொரு மரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 காய் இப்போவே இருக்கும். இது வச்சு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும் இது. இந்த மரம் ஹைப்ரிட் மரம்னால ஸ்பீடாக நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1.5 வருஷத்துல நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சு. இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்குனா சூப்பராக வந்து ஒரு மரமே மாறி நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிடும். இங்கே லைன் போகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்குது. அதனால தான் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 2 கொய்யா மரமும் அண்டு ஒரு லெமன் ட்ரீயும் ஒரு மாங்காய் மரம் மட்டும் தான் வச்சுருக்கோம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லெமன் ட்ரீ. ஹைப்ரிட் ஒன்று வச்சுருக்கேன். அண்டு நான் ஹைப்ரிட் நார்மல் நாட்டு இது லெமன் வச்சுருக்கேன். இது வந்து ஹைப்ரிடு. காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 காய் ஆல்ரெடி போன வருஷம். இந்த தடவை நல்லாவே வந்து காய் காய்க்கிறதுக்கு நான். இது வந்து லெமன் ட்ரீ, நார்மல் லெமன் ட்ரீ. கொஞ்சம் முன்னாடி கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம். இது வந்து ஹைப்ரிட் மரம். அண்டு மகோகனி சொல்லியிருந்தேன் பாருங்கள்.
மகோகனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்க 10 இயர்ஸ் உடைய கரண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 80,000 போகுது. இன்னும் ஒரு 10 ஆர் 15 இயர்ஸ் கழிச்சு நம்ம போட்டோம்னா இது வந்து 1,50,000 லட்சத்துலேருந்து 1,50,000 லட்ச போகும். அதனால தான் எல்லா லேண்டிலுமே பார்த்தீங்கன்னா மகோகனி வச்சிருக்கோம். நீங்கள் போடுற காசு அந்த மகோகனி மரமே உங்களுக்கு டபுள் மடங்கு 3 மடங்கு உங்களுக்கு எடுத்து குத்துரும். இதெல்லாம் மகோகனி செடி நான் வச்சது ஒரு அடி தான். இது கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துல வந்து நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 அடிக்கு மேலே செடிங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மரம்லாமே வளர்ந்தாலே உங்களுக்கு 10 இயர்ஸ் போட்டாலே நீங்கள் போட்ட காசு உங்களுக்கு டபுள் மடங்கு 3 மடங்கு எடுத்து குத்துரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேண்ட்லையுமே நம்ம வந்து மகோகனி வச்சு குத்துறேன் நான். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆக்காதே தவிர உங்களுக்கு லேண்ட் பாட்டும் வேல்யூ அப்படி தான் இருக்கும். இந்த மகோகனி மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ஈல்டு எடுத்து தந்துடும் உங்களுக்கு. நீங்கள் பயிர் தான் வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பாதிக்க முடியும்னு கிடையாது. இது மரம் வச்சாலே இது மரமே வளர்ந்தனால இதெல்லாம் வந்து கேரளா மரம் மகோகனின்றது நீங்கள் நெட்டில் செக் பண்ணாலே உங்களுக்கு நல்லாவே க்ளீனாக தெரிஞ்சிடும். இவர் ஒரு 15 வருஷம் நம்ம கண்ணை முடின்னு விட்டனாலே உங்களுக்கு அரௌண்ட் வந்து 1 லட்சத்துலேருந்து 1,50,000 லட்ச ரூபாய் வரையும் போகும். அது இன்னும் ரேட் ஏறினே தான் போகும். அது நான் இப்போ கரண்ட் ரேட்டே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ எல்லாமே மகோகனி மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 மகோகனி மரமும் இதில் வச்சிருக்கேன். ஸோ இதில் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப் இருக்கும். பேக் சைடு ஊர் ஓட்டின மாதிரியே பேக் சைடு லேண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேவைப்படுவங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஐக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி. இது வந்து ஆல்ரெடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் 150 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மந்தை பஸ் ஸ்டாப்பும் 6 கிலோமீட்டரும் உரத்தி பஸ் ஸ்டாண்டு, 17 கிலோமீட்டர் வந்து தொழுப்பேடு கூட்ரோடு, 17 கிலோமீட்டர் வந்து நேஷனல் ஹைவே அண்ட் தொழுப்பேடு கூட்டுறோம், 22 கிலோமீட்டர் அச்சரப்பாக்கமும், 25 கிலோமீட்டர் மேல்மருவத்தூரும், 36 கிலோமீட்டர் மதுராந்தகம், கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு 86 கிலோமீட்டரும், தாம்பரத்துலேருந்து நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92 கிலோமீட்டரும், வந்தாவசிலேருந்து நம்மளோட சைட்டுக்கு 18 கிலோமீட்டர், மருதாடுக்கு 11, கீழ்கொடுங்காலூர் அங்கே தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது, அது வந்து 15 கிலோமீட்டர். மற்றெல்லாம் சின்ன சின்ன ஊருங்க தான். கீழ்செம்பேடு 2 கிலோமீட்டரும், வேப்பாங்கல் வந்து 6 கிலோமீட்டர், வெண்மந்தை வந்து கூட்டரோடு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளம்பாக்கத்துலேருந்து உரத்து வரையா இருக்குது. உரத்துலேருந்து நம்ம வந்தாசி போகிற பஸ் ஏறினோம்னா கரெக்டாக வெண்மந்தையில் வந்து நம்மளோட சைட்டுக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். அந்த வீடியோ எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்களுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணப்பாங்க, லிங்க்லாம் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் நான். மேலும் உங்களுக்கு தேவ் ப்ரொமோட்டர் அண்ட் டெவலப்பர் 9566029009. மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். அதுவரை மிக்க நன்றி.